காவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவளும் முட்டையும் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ஆகிற மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோங்க. அது முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சுகர் பேஷண்ட்டு அவங்களுக்கும் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கான ரெசிபியாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன பொருள் சேர்த்து அதை செய்கிறேங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துருக்குறேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அவள் தான் எடுத்துருக்குறேன். சிகப்பு அவளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்குங்க. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். இதில் நம்ம டிஃபன் ஐட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா வயிறும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபில்லான மாதிரி இருக்குங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுகிட்டுங்க ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. பாருங்கள், அவள் வந்து 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவள் நல்லா ஊறிடுச்சு. நான் கெட்டி அவள் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து லேசான அவள் இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இது வந்து இப்படி தண்ணி நல்லா புழிஞ்சிட்டுங்க வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்படி புழிஞ்சு இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இனி நம்ம தாளித்து விட்டுடலாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் எடுத்துருக்குறேன். அதை நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு இவ்வளோ நடுக்கலை பருப்பு வறுத்ததுங்க. வறுத்த வேர்க்கடலை சும்மா ஒரு கை எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பச்சை வேர்க்கடலை எடுத்தாலும் இதில் வறுத்துக்கலாங்க. நான் வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதனால் இது கூட சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கலாங்க. அடுப்பு தீ வந்து மீடியமாக தான் வச்சுக்கணுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப லேசாக கட் பண்ணி இருக்கிறேனுங்க. வெங்காயம் வந்து ஒரு 50% வதங்கினா போதுங்க. ப்ரௌன் கலரெல்லாம் ஆக வேண்டியதில்லை. பாருங்கள், வெங்காயம் நல்லா 50% வதங்கிடுச்சுங்க. ஒரு பெரிய கேப்சிகம் குடமிளகாய் வந்து ஒரு பெரிய குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. நம்ம மூடி போட்டு இடையில நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. கேப்சிகம் சீக்கிரம் வெந்துருங்க. அது 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு மூடி போட்டுடலாங்க. அடுப்பு மட்டும் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம நல்ல மிதமான தீயிலேயே நல்லா வேக வச்சுட்டோம். கேப்சிகம் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வந்துருச்சுங்க. கேப்சிகம் வெந்துருச்சு. கலர் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து அவல் இருக்குங்களா, சிவப்பு அவல், அந்த அவல் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த அவல் சேர்த்துட்டுங்க இந்த நம்ம ஆனியன் கேப்சிகம் அப்புறம் இது செலவெல்லாம் தாளித்து விட்டோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா இது கூட ஒன்றா சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கேப்சிகம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் இருந்தால் கூட கேரட் இது கூட சேர்த்துக்கலாங்க.
நான் அடுப்பு தீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிதமாக தான் வச்சுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நம்ம கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்து இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயே சேர்த்துங்கன்னா ஒரு மாதிரி முட்டை ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த மாதிரி தான் செய்யணுங்க. ஒரே ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்க 2 முட்டை எடுத்துருக்கேங்க. 2 முட்டையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரிங்க. அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துட்டு இது நல்லா இப்படியே கலந்து விட வேண்டியதுதாங்க. இது கூட ஒன்றா சேர்த்துங்க கலந்துக்கலாங்க. முட்டை ஸ்மெல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். முட்டை நல்லா உருண்டு வரும் இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்துக்கணும். முட்டை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. முட்டை நல்லா வேகணுங்க. முட்டை நல்லா வேகலைன்னா முட்டை ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இப்படி புரட்டி விடணுங்க. பாருங்கள், முட்டை வெந்துருச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுன்னா பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வருங்க. முட்டை வெந்துருச்சுன்னா முட்டை வந்து பாத்திரத்தில் ஒட்டாதுங்க. பார்த்தீங்களா, பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துருக்குது. இதுக்கு வந்து பெப்பர் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. இது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், முட்டை அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸாக இருக்குங்க. இது காலையிலேயே சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சர்க்கரை அதை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தாங்க. காலையிலே இது டிஃபனாக எடுத்துக்கலாம், நைட்டுக்கு டின்னருக்கு கூட எடுத்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, செய்யறது ரொம்ப ஈஸிங்க. அவல் முட்டை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூடங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல யூஸாக இருக்குங்க. வெயிட் அதிகமாக போகிறதுக்கு காரணமே நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக சேர்க்கறதுனால தான் நம்மளோட உடம்பு வந்து பருமன் ஆகிறதுக்கு காரணங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸு, ப்ரோட்டீனு, ஃபைபர், மினரல்ஸ் இதெல்லாமே நம்ம சாப்பாடோட அதிகமாக சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு வெயிட்டு சீக்கிரமாக கம்மியாயிடுங்க. இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாங்க. ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா மத்தியானம் வரைக்கும் வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கூட செய்யலாங்க, செய்து கொடுத்துடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட செஞ்சு கொடுத்துடலாங்க. வீட்டில் வந்து இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிடணும், சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுங்கிறது கிடையாதுங்க. நம்ம வந்து மார்னிங்கில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு டிஃபன் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு டிஃபன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.